This conference will now be recorded. ரெக்ரூட்மெண்ட் வீடியோஸ் இன் தமிழ் வாட்ச் செய்வதற்காக உங்களை வரவேற்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கோர்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோர்ஸை நீங்கள் கவனிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை ஒரு டேபோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ இருந்தால் போதும். இன்டர்நெட் கனெக்ஷன் வேண்டும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே என்னுடைய கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். இது எல்லா ஃபைல்ஸுமே MP4 தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, எண்ட் டு எண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். எண்ட் டு எண்ட்னா ஆரம்பம் முதல் இறுதி வரை ரெக்ரூட்மெண்ட் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட் தமிழ்மணி இருக்காங்க. நான் தமிழ்மணிக்கு சொல்லி கொடுப்பேன். அதை பேஸ் பண்ணி அவருக்கு புரியலன்னா அவர் கேள்வி கேட்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த கோர்ஸில் என்ன மெயின் டாபிக்ஸ்னா, செக்ஷன் 1ல ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூ, செக்ஷன் 2 ஸ்டாஃபிங் ஃபார்ம்ஸ், செக்ஷன் 3 ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், செக்ஷன் 4 பூலியன், செக்ஷன் 5 ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனாலிசிஸ், செக்ஷன் 6 சோர்சிங், செக்ஷன் 7 ஸ்கிரீனிங், 8 பர்சனல் ஸ்கில் இன்ஃபோ, செக்ஷன் 9 ட்ராக்கர், செக்ஷன் 10 கேஸ் ஸ்டடி. இதை யார் கற்றுக்கலாம்? இங்கிலீஷ் தேவையா அப்படின்னா, இங்கிலீஷ் தேவையே இல்லை. இதுக்கு நான் முழுவதும் தமிழ் தான் இதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் சில சமயம் நான் ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவேன். அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அகராதியில், அதாவது டிக்ஷனரியில் எப்படி அர்த்தம் பார்ப்பது என்பது தெரிந்தாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூ இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? Recruitment is a process by which the right candidate is matching the requirement is selected. The candidate may be hired as a full-time employee, part-time employee, or as a contractor. The candidate may be working on employee's premises or on client premises. இதில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வருதுன்னா, ரெக்ரூட்மெண்ட் என்பது ஒரு ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட்னா என்ன? ஒரு ரிக்யர்மெண்ட் வருது. அந்த ரிக்யர்மெண்ட் பல்வேறு துறைகளிலிருந்து வரலாம். ஐடியிலிருந்து வரலாம், நான் ஐடியிலிருந்து வரலாம். நான் ஐடி என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் டெலிகம்யூனிகேஷன். அது ஒரு நான் ஐடி ஃபீல்டு, அது ஐடி ஃபீல்டு கிடையாது. ஹெல்த் கேர், அதுவும் ஐடி கிடையாது. டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்கு. ஐடி தவிர எங்கெங்கெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஐடி ரெக்யர்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். இப்போ நிறைய துறைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். ரெக்ரூட்மெண்ட் என்ன? ஒரு ரெக்யர்மெண்ட், அதற்கு ஆளை சேர்ப்பது. ஆளை சேர்ப்பதுன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆளை போய் சேர்த்து விடுறது இல்லை. அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு உண்டான தகுதிகள் அந்த நபரிடம் இருக்கிறதா? அந்த நபர் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த நபரிடம் அந்த தகுதிகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். உதாரணத்திற்கு ஒரு கம்பெனி, சரிங்களா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா உபேர், ஓலா. ஸோ உபேர் உலகத்தில் கார் டிரைவிங் ஃபீல்டில் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. உபேருக்கு ஒரு கார் டிரைவர் தேவை. ஒரு ஹோண்டாவோ இல்லை டொயோட்டாவோ ஓட்டக்கூடிய ஒரு கார் டிரைவர் தேவை. அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர் தேவை, நெட் டெவலப்பர் தேவை அப்படின்னு ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா டாக்டர்கள் தேவை. டாக்டரில் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமானவர், டெர்மட்டாலஜி. இருதயம் சம்பந்தமானவர், கார்டியாலஜி. நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்டவர், டயபிட்டாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் வரும்போது நீங்கள் அந்த ரெக்யர்மெண்ட்டை நன்றாக படிக்க வேண்டும்.
படித்து புரிந்து அதற்கு ஏற்ற ஒரு நபரை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, உபேர்ல வந்து ஒரு கார் டிரைவர் தேவை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டொயோட்டா, ஹோண்டா ஓட்டக்கூடிய ஒரு நபர் தேவை. அவங்க என்ன சொல்றாங்க, 5-6 வருடங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வரைக்கும் எதுவும் வந்து விபத்துக்கள் வந்து செய்திருக்க கூடாது. டிரைவர் லைசன்ஸ் அவரிடம் வேண்டும். இந்த ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு தமிழ் மொழி புரியுதுங்களா? புரியுது சார். என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன எதிர்பார்ப்புகள் சொன்ன இந்த ரெக்யர்மெண்ட்ல? எந்த கம்பெனி வந்து இந்த ரெக்யர்மெண்ட் வருது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூபரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. யூபர்ல வந்து ஒரு கார் டிரைவர் தேவை, ஹோண்டா, டொயோட்டா ஓட்ட. சரிங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த துறைக்கு வந்து புதுசு தான். ஆனாலும் இந்த கேள்வியை வந்து உங்ககிட்ட கேட்கறேன் நான். இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட, நீங்க வந்து ஒரு ரெக்ரூட்டரா ஒர்க் பண்றீங்க. ரெக்ரூட்டர் என்பவர் யார்? ஒரு ரெக்யர்மெண்ட். அந்த ரெக்யர்மெண்ட் ஐடியாவும் இருக்கலாம், நான் ஐடியாவும் இருக்கலாம். அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்து அதை உங்களுடைய மேல் அதிகாரிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். மேல் அதிகாரியிடம் அனுப்பும்போது உங்களுக்கு அந்த நபரின் ரெசியூமே என்று சொல்லுவார்கள், அவருடைய பயோடேட்டா என்று சொல்வார்கள், அவரை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. சரிங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு கார் டிரைவர் நினைச்சுக்கங்க. உங்களுடைய விளம்பரத்தை நான் பேப்பரில் பார்த்தேன். பார்த்துவிட்டு என்னுடைய விண்ணப்பத்தையும் என்னுடைய பயோடேட்டா அல்லது ரெசுமே இதை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு அந்த இந்த வேலைக்கு தேவையான உங்களுக்கு அனுபவம் இருக்குதா, அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்க்கணும். எவ்வளவு நாள் இந்த இருந்திருக்கீங்க, இப்ப என்ன பண்றீங்க, இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும், அதையெல்லாம் பார்க்கணும். நீங்க சொல்ற சம்பளம் கரெக்டா இருக்கா, மார்க்கெட்டோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். சரிங்க சரிங்க, நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேங்க. ஒரு நர்ஸ் வந்து எனக்கு வேண்டுங்க, சரிங்களா? ஏதோ வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வருது, நர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஐசியூ நர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் ஒரு லைன்ல கொடுக்குறாங்க, ஐசியூ நர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த மாதிரி கேள்விகள் வந்து அந்த நர்ஸ் கிட்ட கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல? இப்ப நீங்க புதுசு, இந்த தொழிலுக்கு அனுபவம் இல்லைன்றது தெரியும், பட் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், சரிங்களா? இதே தான் வந்து நீங்க எல்லா ரெக்யர்மெண்ட்டும் பண்ண வேண்டியது. அது உங்களுக்கு புரியுதோ புரியாமலையோ சில முறைகளை கையாண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க வந்து ரெசுமையையும் அதற்குரிய சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்கு மேலதிகாரியும் சமர்ப்பிக்க வேண்டும், சரிங்களா? இப்போ வந்து ஐசியூ நர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? முதல் ஸ்டெப் அவங்க வந்து நர்ஸுக்கு குவாலிஃபைடா, அவங்களோட எஜுகேஷன் பார்க்கணும் அவங்க இதுல. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த துறையில. ஐசியூன்னா அது ரொம்ப முக்கியமான இடம். அந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு நாள் அனுபவத்தோட இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். சரி, எவ்வளவு சம்பளம். சாரி, இதே வந்து நீங்க வந்து இந்த மேலதிகாரியா இருக்கிறீங்க, நீங்க ஒரு லைன்ல அனுப்புறீங்க, இத எனக்கு ஐசியூவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு அனுப்புறீங்க. சரி, நீங்க நிறைய வேலைகள் செய்யணும், ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் அனுப்புறீங்க. முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? நர்ஸ்னால என்னன்னு தெரியாது, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், போயிட்டு கூகுளில் போயிட்டு தேடி பார்ப்பேன், ஒரு நர்ஸுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன வந்து அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு பார்ப்பேன். ரெண்டாவது ஐசியூ. ஐசியூல வந்து என்ன மாதிரி பிரிவு வந்து இவர் கேட்கிறாருன்னு தெரியாது மேனேஜர், கரெக்டுங்களா? ஐசியூன்றது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது இருக்கலாம், முதியவர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கலாம், ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து பண்ண பிறகு ஐசியூல இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம்,
ஆப்ரேஷன் பண்ணாமலேயே ஏதோ ஒரு சம்பவத்தின் காரணமாக அவர்கள் வந்து ஐசியூல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது நீங்க என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுவேன் இந்த சம்பவத்துல, முதல் கேள்வி வந்து உங்ககிட்ட என்ன கேட்பேன்னா, இது எந்த துறையை நீங்க கேட்குறீங்க? கரெக்ட் நான் தர முடியுது? ஓகே. நம்ம மேல் அதிகாரி கிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் நான் இதுதான் கேட்பேன். ரெண்டாவது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இடத்துல வந்துட்டு இந்த வேலை தேவை, எவ்வளவு நாள் இந்த வேலை இருக்கும், 10 மாசமா 6 மாசமா 9 மாசமா ஃபுல் டைம் ஜாபா, இதற்கு என்ன சேலரி வந்து நீங்க கொடுப்பீங்க, என்ன எஜுகேஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸாம் ஏதாவது பாஸ் பண்ணியிருக்கணுமா, இன்டர்வியூக்கு என்ன வழிமுறைகள், இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னா உங்ககிட்ட. கண்டிப்பா. ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் முறையில் வந்துட்டு ஒரு நபரிடம் அந்த ரிக்யர்மெண்ட்டை பற்றி பேசுவதற்கு முன்பாக அந்த ரிக்யர்மெண்ட்டை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆமா, இது டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கும் போது உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட துறைகள் இருந்து உங்களுக்கு வந்து ரிக்யர்மெண்ட் வரும். 100க்கும் மேற்பட்ட துறைகளில் யாராலையும் வந்து ஒரு சாமானியனாக இருக்க முடியாது. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன தேவைன்னா, எந்த ரிக்யர்மெண்ட் கொடுத்தாலும் அதனுடைய ஸ்கில்ஸ்னா கலைகள், என்ன ஸ்கில்ஸை வந்து அவங்க கேட்குறாங்க, அந்த ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரெஸ்யூமே வந்து நம்ம சப்மிட் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்றேங்க, இப்போ வந்து உங்களுக்கு நர்ஸை பற்றி ஒரு உதாரணம் கொடுத்தேன், உபேர்ன்ற பற்றி கொடுத்தேன். சரிங்களா? இது ரெண்டுமே நான் ஐடி. இப்போ நான் ஐடி சம்மந்தப்பட்டு ஒன்று கேட்குறேன். ஒரு ஜாவா டெவலப்பர் 5-6 ஆண்டுகள் அனுபவம் இருக்கக்கூடிய ஜாவா டெவலப்பர் எனக்கு தேவை. ஒர்க் லொகேஷன் சென்னை. அவருக்கு என்ன வேண்டும் என்றால், ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, பேப்பர்ல எழுதி வச்சுங்க. ஜாவா J2EE, ஜாவா டெவலப்பர். ஆமா, அது வந்து என்னுடைய அது ஸ்கில்ஸ் எனக்கு என்ன வேணும்னா ஜாவா J2EE, ஹைபர்நெட், ஸ்ட்ரட், ஸ்ப்ரிங். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரிக்யர்மெண்ட் கொடுக்குறேங்க. நான் தான் வந்து உங்களுடைய மேலதிகாரி, நீங்கள் வந்து எனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரெக்ரூட்டர். இந்த ரிக்யர்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க என்கிட்ட? ஃபர்ஸ்ட், இப்ப நீங்க முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரியே நான் சொல்றேன். இந்த நர்ஸுக்கு வந்து சொன்ன மாதிரி இப்போ இந்த இந்த இதுல வந்து எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கேண்டிடேட் வேணும்? கரெக்ட். என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறீங்க? கரெக்ட். அப்புறம் எவ்வளோ சேலரி இப்போ கரெக்டா வாங்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? சரிங்களா? எவ்வளவு நாள் இந்த வேலை கான்ட்ராக்ட் வேலையா, ஃபுல் டைம் வேலையா, இல்ல பார்ட் டைம் வேலையா அப்படின்னு கேட்கணும். சரிங்க, கரெக்டா நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அதுதாங்க ரெக்யர்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட் ஒரு ப்ராசஸ்ங்க. சரிங்களா? அதை நம்ம பார்க்க போறோம். ரெக்ரூட்மெண்ட் என்னன்னா, ஒரு ரிக்யர்மெண்ட் உங்களுக்கு வருது, ஒரு தேவை. சரியா? அந்த தேவை ஐடிலையும் இருக்கலாம், நான் ஐடியும் இருக்கலாம். அந்த தேவைக்கு ரெக்ரூட்டர் என்பவர் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவருடைய மேலதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். இது புரியுதுங்களா? ஓகே, புரியுது. அந்த ரிக்யர்மெண்ட்டை புரிந்து கொண்டு அதற்கேற்ற நபரை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு நடுவில் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வழிமுறைகளும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அவர் வந்து வல்லவரா நல்லவரா இல்லை என்று உங்களுக்கு உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்திற்கு, முதல்ல வந்து ரிக்யர்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும், அவருடைய ரெஸ்யூமேவை புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட பேசணும். பேசும்போது வந்து கரெக்டான கேள்விகளை கேட்கணும், அந்த கேள்விகளுக்கு அவர் கரெக்டான பதிலை சொல்லணும். இதெல்லாம் வந்து நீங்க அதை வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் பொருள் புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்தாலே போதுங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வீடியோஸ் இன் தமிழில் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா,
இதுல 3 விதமான நபர்களை குறிப்பிட்டிருக்கிறேன். ஃபுல் டைம் எம்ப்ளாயி, பார்ட் டைம் எம்ப்ளாயி, கான்ட்ராக்டர். சரிங்களா? ஒரு நபரை 3 விதமாக நம்ம பார்க்கலாம். ஃபுல் டைம் எம்ப்ளாயி, பார்ட் டைம் எம்ப்ளாயி, கான்ட்ராக்டர். இதை பற்றி பிறகு சொல்கிறேன். The candidate may be working on employer's premises or on client premises. அதாவது அந்த நபர், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் அல்லது என்னுடைய கிளையண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணலாம். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றது? எம்ப்ளாயர் கிளையண்ட்ன்றது என்னன்னு புரியுதா? எம்ப்ளாயர்னா என்னுடைய இடத்துல ஒர்க் பண்ண போறாரு, என்கிட்ட ஒர்க் பண்ண போறாரு. என் கிளையண்ட் ஒர்க் பண்றாருன்னா என் கிளையண்ட் மைக்ரோசாஃப்டாவோ ஆரக்கிளாவோ கூகுளாவோ இருக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணுவாரு. ஆனால் ரெப்ரசென்ட் பண்றது என்னுடைய கம்பெனி வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணுவார். Dunhiring.com. புரியுதுங்களா? டவுட் இருக்குமா தம்பி? இல்ல, இப்ப இது வரைக்கும் இல்ல. சரி. அந்த ரிக்யர்மெண்ட் வந்து தேவைகள் வந்து ஐடி சம்பந்தப்பட்டு இருந்தால் அதை வந்து நம்ம ஐடி ரிக்யர்மெண்ட் ப்ராசஸ் சொல்றோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சொல்றோம். ஐடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அதற்கு எக்ஸாம்பிள் வந்து உதாரணங்கள் ஜாவா டெவலப்பர், .NET டெவலப்பர். அது நான் ஐடி ரெக்யர்மெண்டாக இருந்தால் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம நான் ஐடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். இதற்கு ஒரு உதாரணம், நான் ஐடியில் ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர், ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். இதில் பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர், அந்த நபர் ஜாவாவில் வல்லவராக இருக்க வேண்டும். .NETனா அதில் வந்து வல்லவராக இருக்க வேண்டும். நான் நெட்டில் பார்க்க ஃபைனான்ஸ் மேனேஜர், இவருக்கு வந்து அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே தெரிந்து கொண்டு ஒரு டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வேண்டும் இவருக்கு. சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன? ஒரு ப்ராடக்ட், அது வந்து அவர் வந்து சேல்ஸ் பண்ணணும். சிவில் இன்ஜினியர்னா கட்டிடம் கட்டுவதற்கோ அல்லது பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதெல்லாம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் தேவை. அதுதான் வந்து சிவில் இன்ஜினியர் செய்ய போறாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரியும் உங்களுக்கு, பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் மூலமா இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஃபார் எக்ஸாம்பிள் லேத்து, ஷேப்பர், பிளேனர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆக மொத்தம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த இதில் ஒரு ரிக்யர்மெண்ட் வரும். அந்த ரிக்யர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு அந்த ரிக்யர்மெண்ட்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபரை தேர்வு செய்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதை கரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் முறையில் நாம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ரிக்யர்மெண்ட்ஸ் ஐடி ரிக்யர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ஐடி ரிக்யர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஐடி ரிக்யர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஜாவா டெவலப்பர், .NET டெவலப்பர் போன்ற உதாரணங்களை கொடுத்தேன். நான் ஐடி ரிக்யர்மெண்ட்ஸ்க்கு ஃபைனான்ஸ் மேனேஜர், சேல்ஸ் ரெப், சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஏதோ கொஸ்டின் இருக்குங்களா தமிழ் உங்களுக்கு? இல்ல, இப்போதைக்கு எதுவும் இல்ல. சரிங்க, நான் வந்து அடுத்த செஷன் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே.